ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் கமருதீன் கிட்ட ஒரு சரியான ஒரு விஷயத்த சொல்கிறார். சாண்ட்ராவை நம்ப வேண்டாம், எப்போ நம்மளுக்கு எதிரையாக மாறுவாங்க அப்படின்ட்டு. அது எதுக்காக சொன்னார் அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, போத்தன் கமருதீன் வினோத் ரெண்டு பேரும் வச்சு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். ரெண்டு பேரோட நட்பு ரொம்ப அழகாக இருக்குது. பார்வை கூட நம்பலாம், ஆனால் அரோராவை நம்பவே நம்பாதீங்க. நான் ஒரு வெல்விஷராக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுதான் அவங்களோட கேமு. நீங்கள் முதல்ல அதை சரியாக தவறான்னு கேளுங்க, இல்லைனா அதை பற்றி நம்பாதீங்க. எதையுமே அவங்க சொல்கிறத கேட்காதீங்க. ஏன்னா அவங்க உங்களை வச்சு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. இவங்களே எப்பயோ போக வேண்டிய ஆள். உங்கள் 4 பேருக்கு இருக்கும்போது தான் அவங்களோட கேமை வெளியே தெரிஞ்சுது. மீன்ஸ் உங்களை வச்சு தான் வராங்க, அவங்க கேம்லாம் இல்லை, உங்களை வச்சு தான் வந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோன்னே சரி மண்டை ஆட்டிட்டார். அதுக்கப்புறம் விஜய் பார்வதியும் கமருதீன்கிட்டையும் போத்தன் பேசியிருப்பாங்க. அப்போயே அந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொன்னாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் தனியாக விளையாடுங்கன்னு. இதெல்லாம் அவங்க அம்மா கிட்ட பேசிடும்போது சாண்ட்ரா உட்காடுறாங்க. அப்போது கமருதீன் இந்த விஷயத்த சொல்லும்போது வினோத்துக்கு கண்ணை காட்டுறாரு. வேண்டாம் போதும் அப்படின்னு. ஏன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் போனதுக்கப்புறமா பேசியிருப்பாங்க. அவன் இதெல்லாம் ரொம்ப ஓவராக சீன் பண்ணி சீரியஸாக எடுத்துக்கிறான் அப்படின்ட்டு. இப்போ அதை சொல்கிறார். யார்? வினோத் கமருதீன் என்ன சொல்கிறாருன்னா, மச்சான் இருக்கிறது 3 வாரம், யார் நம்மளுக்கு எதிரியாக மாறுவாங்கன்னே தெரியாது. சாண்ட்ரா கூட மாறலாம். அதனால் நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்துருச்சா, நம்ம மைண்டுக்குள்ளேயே வச்சு அப்படியே மறைச்சிடணும் மச்சான். 3 வாரம் தான் இருக்குது. அந்த விஷயத்தை வச்சு அவங்க நம்மக்கிட்டே திரும்ப கேம் ஆட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? கரெக்ட் தானே? ஏன்னா சாண்ட்ரா அந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா நோட் பண்ணுறாங்க. அமித் மண்ணை நல்லா கழுவுறாங்க விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக லைட்டாக சிரிச்சுக்கிட்டு கலாய்க்கிறாரு அமித். ஸோ எறும்பு ஊற கல்லே தேயும் அப்படின்னும் போது சொல்லு ஊற அமித் தேய மாட்டாரா? ஸோ அந்த விஷயத்தை சாண்ட்ரா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை இவர் சொல்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக திரும்ப அரோரா இந்த மாதிரி சொல்கிறாங்க, பார்த்து நடந்துக்குன்னு ஒரு பிட்டை போட்டாலும் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால தான் வினோத் அழகாக இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு. சூப்பராக நல்லா திங்கிங். முன்னாடிலாம் இது மாதிரிலாம் திங்க் பண்ண மாட்டாப்ல, இப்போ கொஞ்சம் நல்லா திங்க்லாம் பண்ணி செம்மையாக பண்ணுறாரு. பார்க்கலாம், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா கமருதீன் எப்படின்னு உங்களுக்கே தெரியும், எப்போ எப்படி பண்ணுவார்னு அவருக்கே தெரியாது. அதனால தான் அவங்க ஃப்ரெண்டே சொல்லியிருப்பாங்க. நான் உன்னை மட்டும் தனியாக சொல்லியிருப்பேன் விஜய் பார்வதி பற்றி, நீ என்ன பண்ணுவ தெரியுமா, ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய்ட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவேன், என் மச்சான் சொல்லிட்டான் அப்படின்னு. அதனால தான் நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு விஜய் பார்வதி உன்னையும் வச்சு சொல்கிறேன்னு சொல்கிறார். செம்மையாக இருந்துச்சுல, அதுவே வேறு லெவல். நல்ல நண்பன். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.